கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் ஸ்தானத்திலே என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பெனேயானுக்கு அடுத்த பேரோத்தில் இருந்து மொசரேயாவுக்கு பிரயாணம் பண்ணினான். அங்கே ஆரோன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய எலியேசர் ஆசாரியனானான். ஆரோன் மரித்த பின்பு அவனுடைய ஸ்தானத்திலே அவனுடைய குமாரனாகிய எலியேசர் ஆசாரியனானான். இன்னொரு வசனம் 1 ராஜாக்கள் 1:29 பார்ப்போமே ஆனால், உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான். அன்புக்குரியவர்களே, தகப்பனின் வாரிசாய் வருவதென்பது தகப்பனின் ஸ்தானத்திலே நிற்பது. தகப்பன் செய்த வேலைகளை அவரிடத்தில் நின்று அவரை போலவே அதிகாரத்தோடு செய்தது. பார்ப்பவர் அவனை தகப்பன் ஸ்தானத்திலே அல்ல, அவனை தகப்பனாகவே பார்க்க ஆரம்பிக்கின்றனர். இதில் முக்கியமான வார்த்தை அவன் ஸ்தானத்திலே, அதாவது அதிலிருந்து கொஞ்சம் கூட குறைவாய் அல்ல, அதே ஸ்தானத்தில், அதே ஆசனத்தில், அதே அதிகாரத்தில், அதே வல்லமையில் அவனை போலவே அரசாளுவது, அதுதான் அவன் ஸ்தானத்தில். அப்படிதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தாம் பரமேறி போன பின்பு நம்மை அவருடைய அதே ஸ்தானத்தில் அமர வைத்தார். அவர் பூமியில் இருந்தபோது எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் அவரை போலவே அதே அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும், மரித்தோரை எழுப்பவும், நம்மை தமது ஸ்தானத்திலே அவர் இடத்தில் நம்மை அரசாளும்படி அவர் உட்கார வைத்திருக்கிறார். எபிரேயர் 2:7 பார்ப்போமே ஆனால், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். ஆம், வியாதிகளும் பிசாசுகளும் நம்மை அவர் ஸ்தானத்தில் மட்டுமல்ல, நம்மை அவராகவே பார்க்கிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். என்னில் விசுவாசமாய் இருப்பவன், அதாவது அவருடைய பிள்ளை, தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வார் என்றார். அவர் ஸ்தானத்தில் நின்று எல்லாவற்றையும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.